තියෙනවා. ඊයේ ඉඳලා මේ හෝටලේ වට කරලා පිළිවෙල මුදාවේ 10ක් පවන. தற்போது எனது பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல் மிக்க நிலை காணப்படுகிறது. பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. நேற்று முதல் இந்த ஹோட்டலை 1000 இராணுவத்தினர் சுற்றி வளைத்திருந்தனர். 500 போலீசார் சுற்றி வளைத்திருந்தனர். அங்கு வந்து எனது பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டிருந்த ராணுவ போலீசார் 12 பேரை விடுவிக்குமாறு கூறினர். அவர்களை விடுவித்தோம். அவர்களை கைவிலங்கிட்டு வெளியே கொண்டு சென்றனர். அவர்களை துன்புறுத்தி கொண்டு சென்றனர். தேர்தல் முடிவு வெளிவந்ததும் எனக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த ஏனைய 70 அதிகாரிகளையும் குண்டு துளைக்காத வாகனத்தையும் எடுத்துச் செல்லுமாறு தேர்தல் ஆணையாளர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த அரசாங்கம் கட்டம் கட்டமாக எனது பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதை சகல பொதுமக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இவர்களை தேர்தல் பாதுகாப்புக்காக வழங்கவில்லை. நான் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெறும் போதே இந்த அதிகாரிகளை எனது பாதுகாப்பிற்காக வழங்கினர். எனக்கிருந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக வழங்கப்பட்ட அதிகாரிகளை அவர்கள் தேர்தலுக்காக மேலதிகமாக ஒருவரையும் வழங்கவில்லை. அவர்களுக்கு ராணுவ தலைமையகத்திற்கு வருமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்டுள்ள குண்டு துளைக்காத வாகனங்களையும் எடுத்துச் செல்லுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது எனது பாதுகாப்பிற்கு ஒருவரும் இல்லை. இந்த ஹோட்டலை நேற்று முதல் சுற்றி வளைத்துள்ளனர். அவர்கள் ஹோட்டலுக்குள்ளும் செல்ல முற்பட்டனர். எனது பாதுகாப்பிற்கு அமர்த்தப்பட்டிருந்த அதிகாரிகளே அவர்களை திருப்பி அனுப்பினர். தற்போது அவர்கள் உள்ளே வந்துள்ளனர். அவர்களின் நோக்கம் என்னை கொலை செய்வதே. கொலை செய்யும் திட்டம் உள்ளது என்பதில் நமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொலை செய்யும் திட்டம் காணப்படுகின்றது. இந்த தகவலை நான் அறிந்திருந்தேன். இதற்கு முன்னர் இது போன்று எனது வீடு, எதிர்கட்சி தலைவரின் வீடு அவற்றை சுற்றி வளைக்க இருந்தனர். அதனால் நாம் அனைவரும் இந்த கோட்டைக்கு வந்தோம். தேர்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேற்று இங்கே வந்தோம். தற்போது இங்கு சுற்றி வளைத்து அந்த நடவடிக்கையை செய்ய இடம் கொடுக்கவில்லை. பாதுகாப்பு செயலாளரும் ஜனாதிபதியும் எனது உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் பொறுப்பேற்க வேண்டும் என நான் மக்களிடம் கூறிக்கொள்கின்றேன். නමුත් ආරක්ෂක ලේකම් ජනාධිපති තනිකරම මගේ ජීවිතය ගැන කිසිම අනුරක් වුණත් වාසියම බාරගත යුතුයි කියලා මම මහජනතාවට ප්‍රකාශ කරනවා.